அப்படியே அம்மா மேப்ல பாருங்க. அம்மா என்னது எங்க ஒரு மாறுபட்ட வள மேப்ல தெரியுதாங்க எப்படி இருக்கு ஒரு ரூட்டு. சரிதான், பெரிய ரூட்டு வளைச்சு 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 காட்டுதுங்க. மொத்த கொல்லிமலையில பார்த்த மாதிரி இருக்குது, அதோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு. சும்மா வணக்கம், மாதம் கேட்கறதுல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்க நம்புறேன். ஸோ நம்ம ஜாக்கெட் போட்டிருக்கோம், பார்த்துட்டு வீடியோ தெரிஞ்சிருங்க எதுக்கு நம்ம ஜாக்கெட் இப்போ திடீர்னு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா பேரன் இல்லை காய்ஸ். திடீர்னு ஒரு ரைடு பிளான் பண்ணிடுவாங்க பக்காவாட்டி. எங்கே போகிறோம் என்ன மேட்டருங்க தாங்க சரியான ட்விஸ்ட் இருக்குது. இப்போ என்ன மேட்டர்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தாங்க போகிறோம். ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மேட்ரு என்ன ஏதுங்கிறத நம்ம பிளாக்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய டிக் ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் நம்ம விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டாச்சுங்க அந்த ரெடி ஜாக்கெட் போட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கிட்ட ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆட்டு பெங்களூர் ரைடு போனப்போ நம்ம போட்ட ரைடு ஜாக்கெட்டுங்க வாஷ் கூட பண்ணலாங்க. அப்படியே தத்திர அடி தான் நண்பர்களே, வேற வழியே இல்லைங்க. திடீர்னு நம்ம பிளான் போட்டாங்க தென்காசி டிஸ்ட்ரிக்டை விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது. அங்கே என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க. தென்காசிலேயே கொட்டி கிடக்கு, கடல் மாதிரி கிடக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம அதில் கொஞ்சம் இடங்க தாங்க பார்க்க போகிறோம். ஒன் டே ட்ரிப் இங்கே கிளம்பி போக போகிறோம் காய்ஸ். ஸோ மெயின் மேட்டர்னா நம்ம ரெடியாக இருக்கு, நம்ம மயிலவங்க ரெடியாக இருக்கு, நம்ம மாப்பிள்ளைகள் ஆந்தவியில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளாக்ல மீதியை பார்க்கலாம். முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன ஹெல்மெட் பாருங்க காய்ஸ். ஸோ நம்ம மயில் வாங்கினா இருக்கிற ஜம்முன்னு மேன் மேட்டர் இதுதாங்க கதை. என்ன கதைன்னா ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எதனால் நம்ம ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாங்க மேட்ரு. ஏன்னா நம்ம பழைய இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், அதாவது ஏஜிவியில் ரிப்ளிகானுங்க. அது நம்ம இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணது ரிப்ளிகா மாடல்னால அது ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி வருங்க ஏஜிவிலேயே. ஸோ அது நம்ம அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்காது வைஸ், அதனால வேண்டாம் இனிமேல் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இத்தனை ரைடு போயிருக்கீங்களா, அதெல்லாம் போட்டு போகும்போது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கலாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேற்று நைட்டு தாங்க சூரிய உதயம் மண்டையில் அப்படி உதிச்சுது. ஸோ அதனால தாங்க இப்போ என்ன கதைனா ஆக்ஸார் ஹெல்மெட் நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஆக்ஸார் ஹெல்மெட்டில் மவுண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேமராவும் கோபுரமும் பக்காவும் அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. மொபைல் ஹோல்டர் நம்ம திடீர்னு மாட்டிருக்கோம். கீழே எங்கேயே கடந்த மொபைல் ஹோல்டருங்க வீட்டில் ஒரு முக்கில் கடந்துங்க. ஸோ முக்கில் இருந்த மொபைல் ஹோல்டர் எடுத்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நெட்டில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மயிலவனம் ரெடி ஆயிருக்காரு. மயிலவனம் ரெடி பண்ணப்பட்ட பாடு நான் எனக்கு தாங்க தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதையா இருக்குங்க. போக போன டீட்டெயிலாக பிளாக்ல சொல்றாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளைகளும் ஆந்த வீடு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே பிக்கப் பண்ணி நாங்கள் போகிற மாதிரி தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எந்த வழியாக போக போகிறோம், மேப்பில் எப்படி இருக்குன்னு எல்லாம் காட்டுது. எங்கெங்கே போகும்போது என்னென்ன விஷயங்கள் வருது, நம்ம இதை பார்க்க போகிறோம். மெயின் மேட்ரு எங்கே ரீச் ஆகி அங்கங்கே என்ன விஷயம் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தாங்க போக போகிறோம். அது நான் பிளாக்ல போக டீட்டெயிலாக சொல்கிறேன் காய்ஸ். ஸ்டே டியூன்ங்க. வாங்க நம்ம இனிமேல் மோட்டோ பிளாக்ல பார்க்கலாம். ஒரு வழியாக காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹெல்மெட் பக்காவாக சூட் ஆகுதுங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சுங்க இந்த ஹெல்மெட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்லா ஃபிட்டாக போட்டு பார்த்தாங்க வாங்கணும். பக்காவாக தாங்க இருக்குது. நமக்கு சைஸை நம்ம பார்த்தா ஹெல்மெட் சைஸ் எம்முங்க, எம் சைஸாக நமக்கு. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்த அந்த ஃபஸ்ட்டு காப்பி ரிப்ளிகா பார்த்தீங்கன்னா போகலாம் ப்ரோ, இருங்க ப்ரோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த அந்த ரிப்ளிகா மாடல் பார்த்தீங்கன்னா அது நம்ம லூஸாக தாங்க இருக்கும். நம்ம அதாவது இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சி ஹெல்மெட் தலைக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம 2 லேயரில் 2-3 காட்டன் துணி மாதிரி வச்சு தாங்க நம்ம போட்டிருந்தோம். பட் இப்போ இந்த ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபிட் பண்ணாங்க, டேரக்ட் எடுத்து மண்டையில் மாட்டிட்டோம். ஏன்னா சேக் பண்ணி பார்த்தாலுமே அந்தளவு ஹெல்மெட் ஆடவே செய்யாதுங்க. 2 சின்ன சைட்லையுமே ஒட்டிட்டு ஜம்முன்னு இருக்குங்க வேற லெவலில். பாருங்க மொபைல் ஹோல்டர் எனக்கு காலத்து இருந்து திடீர்னு மாட்டிருக்கேன், விடிய காலத்து எழுப்பி மாட்டிருக்காங்க. ஜம்முன்னு நம்ம மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ரெயின் கவர் எடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டூல்ஸ் பாக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்திரசத்துக்கு ஏதாவது ஆயிட்டுனா கூட சரிங்க அப்படின்னு சொல்லி. சரி மயிலவனம் ஸ்டார்ட் ஆயிருமா, செல்லக்குடி ஸ்டார்ட் ஆகிடுங்க. அப்பப்போ இழுப்பாரு, அது வேற விஷயம். அடம்பிடிப்பாருங்க காலங்காலத்தில் அப்படி இழுத்து அடிக்கும் போது லேட்டாக அடம்பிடிப்பாரு. போகணுமா அப்படின்னு அடம்பிடிப்பாரு. பெய்தான் ப்ரோ அவனை வண்டி வாங்க ப்ரோன்னு சொல்லி நம்ம மயிலவனம் தான் அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதாங்க. இருந்தாலும் வந்துடுவாரு காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொபைல் கடந்து டெண்டாக்கு ஆடிட்டாங்க வேற லெவலில். எதுக்கு இப்படி ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நட்டுலாம் இருக்குது. இருந்தாலும் பயமாக தான் காய்ஸ் இருக்கு, கீழே விழுந்துருமோ அப்படின்னு. அதெல்லாம் விழுந்தா பார்த்துக்கலாங்க அப்படின்னு ஒரு மன தைரியம் தான். ஓகே காய்ஸ், இப்போ கிட்டத்தட்ட நம்ம எப்போவுமே நம்ம கிளம்புற மாதிரி தாங்க நம்ம நாகர்கோவிலேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காய்ஸ். இன்னைக்கான ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளனா நிற்காம பாருங்க. எங்கடா நிற்கிறீங்க, ஒருத்தன் வந்திருக்கான்னு ஒருத்தனை காணலங்க. ஒருத்தன் ஆந்தவில இருப்பானாங்க. அவனாங்க வந்துட்டு இருக்கான், வந்துண்டி இருக்கானா. ஜாக்கெட்டை போடல, ஜாக்கெட்டை வேணா ஒழிச்சு வச்சிருக்கீங்களா. ஸோ மெயின் மேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எப்படின்னு தெரியலங்க. ஸோ இனிமேல் நம்ம கோபுரம் ஆங்கிளை நீட்டாக மாட்ட போகிறோம். ஸோ அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, ஆங்கிளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இன்னொருத்தர் வராரு, நம்ம இன்னொரு மாப்பிள்ளையும் பிக்கப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட BMW Yamaha
R15, இன்னொரு வராரு KTMல நம்ம 250 வராருங்க நம்ம மாப்பிள்ள. ஸோ 3 பேரும் தரமாக தெறிக்க விட போகிறோம் காய்ஸ். இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டு வருங்க மேப்பில்? 169, கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் இங்கேருந்து அப்பு மட்டும் இருக்குங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 350 அடிக்கும்னு வைங்களாம். கிட்டத்தட்ட ஒரு கொடைக்கானல் போகக்கூடிய தூரம் அடிக்குங்க. ஸோ அதனால இனிமேல் நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு அந்த வேலை மேலே கண்டினியூ பண்ணலாம் காய்ஸ். வாங்க பார்க்கலாம் காய்ஸ். கிட்டத்தட்ட நம்ம பைபாஸ்ல தாங்க போயிட்டு. அதாவது இது எந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம நாகர்கோவில இருந்து நம்ம திருநெல்வேலி போகக்கூடிய பைபாஸுங்க. ஸோ இப்போ மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நானே நண்பர், அதாவது மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம் பாருங்க, BMW, அதாவது KTM பேக் வந்துட்டு இருக்காருங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ அந்த வேலை போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பாதியில் நம்ம ஜாயிண்ட் ஆயிடுவாருங்க. யார் பார்த்தா நம்ம KTM நம்ம மாப்பிள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் என்னன்னா இந்த வியூ வருங்க. எத்தனை வாட்டி சொன்னாலுமே எனக்கு அந்த என்ன சொல்லனே தெரியலங்க, வார்த்தை இல்லை காய்ஸ். ஏன்னா அந்த வியூ பார்க்கும்போது, அதாவது ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு அப்புறம் அந்த வியூ எல்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்குங்க. மணிவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி ஆகுதுங்க. நம்ம 7 மணிக்கு, அவங்க 7 மணி ஆகுது. ஸோ நம்ம 7 மணிக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னொரு 160 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம தென்காசி ரீச் ஆகிறோம். அதாவது தென்காசி தாண்டி ஒரு இடத்துக்கு போறோம் சொன்னா பார்த்தீங்களா, அது எந்த இடத்துக்கு நம்ம போறோம் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்டே அதாங்க, அச்சங்கோயில் தாங்க போறோம். ஸோ அந்த அச்சங்கோயில என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா அந்த ரோடா இருக்கட்டும், அந்த பிளேஸா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கட்டும், வேற லெவலில் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங், அதாவது இன்ஸ்டாகிராம்லேயே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற ஏரியா தாங்க அது. இப்போதைக்கு நம்ம ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க அந்த அச்சங்கோயிலுங்கிற பிளேஸ். ஸோ அதை பார்க்க தான் நம்ம இங்க இருந்து விசிட் பண்ணி போயிட்டு இருக்கோம் காய்ஸ். அது மட்டும் இல்லாம அச்சங்கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும், அதாவது கேரளா பார்டர் தாண்டி தாங்க போகணும். அதாவது தமிழ்நாட்டை தாண்டி கேரளாக்குள்ள தாங்க நம்ம போக போறோம். அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தாங்க வரும். கிட்டத்தட்ட சபரிமலை போகிற வழின்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ அந்த ஏரியா போகும்போது தாங்க நம்ம அந்த அச்சங்கோயிலுங்கிற ஒரு பிளேஸ் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு போற வழிக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2-3 பிளேஸ் இருக்குங்க. ஸோ அந்த 2-3 பிளேஸையும் நம்ம போற போது ஏதாவது கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்றோம். நம்ம கிட்டத்தட்ட இது ஒரு சீரியஸாவே நம்ம எடுத்து போட போறாங்க அச்சங்கோயில் ட்ரிப்புங்கிறத. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் ஆக போகுதுங்க. அதாவது நம்ம இந்த ஒன் டே ட்ரிப்பா இருந்தாலுமே கிட்டத்தட்ட எவ்வளவு பிளேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரியாது. நம்ம பார்க்க தான் போறோம். என்னென்ன பிளேஸ் எல்லாம் பார்க்குறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் தாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம சீரீஸ் மாதிரி நம்ம பெருசா போட போறோம் காய்ஸ். ஒரே வீடியோவை போடாம நம்ம வேற லெவலில் திருக்கி விட போறோம். ஸோ நம்ம ஃபியூல் பில் பண்ண போறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாப்பிள்ள வருவாருங்க. ஸோ அவருக்காக வெயிட் பண்ண போறோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பறக்க போறோங்க வேற லெவல்ல. ஒரே நிமிஷம் காய்ஸ், நம்ம மயில் வாங்கினதை லைட்டா டோட்டலா உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோல, அதையும் பாத்துருங்க. எப்படி இருக்காரு பாருங்க, பார்த்து ரசிக்கணுங்க வேற லெவல்ல. இப்ப அந்த எல்லா இடமும் மொத்தமா பாத்தீங்கன்னா பிளாக்கா தாங்க இருக்காரு. ஸோ இந்த பிளாக்கா இருக்க ஏரியால எல்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு அனிமையை விட்டணுங்க. ஸோ அது என்ன அனிமையை விட்டுங்கிறத ஒரு ஐடியாவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு அனிமி இருந்தா இந்த V3 நல்லா இருக்கும் ப்ரோ, இல்லாட்டி இந்த ஹேண்டில் வரையும் மாத்திருக்கீங்களோ உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும் ப்ரோ அப்படின்னு இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சஜஷன்ல வரக்கூடிய அனிமையை கண்டிப்பா எனக்கு அதை நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா மேபி இல்லைங்க கன்ஃபார்மாவே நம்ம அதே மாதிரி ஏதாவது ஒரு அடுத்த கட்ட மூவ் எடுக்கலாம் காய்ஸ், வேற லெவலில் பண்ணலாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்க. ஏன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்காக தாங்க இருக்கு. ஏன்னா இதே நல்லா பிடிச்சிருக்குங்க, இருந்தாலுமே ஒரு அனிமி ஒட்டினா தாங்க ஃபுல்ஃபில் ஆவார் வேற லெவலில். இப்போதைக்கு பார்த்தா பிளாக்கா அப்படியே நீட்டா தெரிவாருங்க. வீல் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல. மற்றபடி இன்னும் கொஞ்சம் அன்ஃபில்லா தான் இருக்காரு. ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணதா இருந்தால் கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும் காய்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்குங்க. எனக்கு கிட்டத்தட்ட நிறைய ஐடியா இருந்து ஆனால் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமான்னு கேட்டால் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்க யாராக இருந்தாலும் ஓகே தாங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கேற்ற அடுத்த ஐடியா நம்ம பண்ணுவோம் காய்ஸ். கிளம்ப போறோங்க. அதாவது நம்ம KTM மாப்பிள்ள வந்தாச்சு. ஸோ நம்ம டேரக்டா இங்கேருந்து ஃப்ளைங் மோடு தாங்க. இன்னும் 160 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. நம்ம ஆந்த வேலை தாங்க இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் எத்தனா 8 மணி பக்கம் ஆக போகுதுங்க. மாப்பிள்ள ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துட்டார், ஏதோ ஒரு விஷயம். அதனால நம்ம கொஞ்சம் அப்படி இருந்துட்டு 2 ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துட்டு காரியங்கள் நிறைய இருந்துங்க. அதில் ஃபோட்டோ காரியங்கள் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம இன்னும் அப்படியே பறந்து போக வேண்டியதாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொண்டு சாப்பி போட்டுட்டு அந்த அன்னத்தை உண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே போகிற மாதிரி தான் காய்ச்சி இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் சம்திங் உள்ள தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அங்கே என்னென்ன ஸ்பாட் இருக்க போது என்னென்ன கதை இருக்குங்கிறத நம்ம அங்கே தாங்க மேட்ரே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அச்சங்கோயில்னு சொல்லும்போது கோயில் தாங்க மெயின் மேட்ரே. அங்கே அச்சங்கோயில்னாலே அது கோயில் தான் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டு தாங்க பெரிய மேட்ரு. நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம்னா அந்த ரூட்டை பார்க்க தாங்க போக போகிறோம். கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஒரே காரணமே இந்த ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ரூட்டு தாங்க. அங்கே என்ட்ரி பண்ணுறாங்களா, விடுவாங்களா, இல்லை விட மாட்டாங்களா, கிளைமேட் எப்படி இருக்கு, ரெயின் வருமா வராதா, இல்லைன்னா எந்த மாதிரி இருக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம இடத்த போல மழை வெயில் இருக்கு, அங்கே மழை அடிக்குமா என்னங்கிறதும் தெரியாது. எல்லாம் அங்கே போய் பார்த்தாதான் காய்ஸ் தெரிய போகுது என்ன கதை யாதுங்கிறத. ஆனால் ஜம்முன்னு இருக்க போகுதுங்க வேற லெவல். அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. எப்படியும் பல்ப் வாங்காமல் வந்து சரிதாங்க. நம்ம பார்க்க போகிற இடத்துல கண்டிப்பாக பார்த்தே சொல்லணும். எதெல்லாம் பார்க்க போகிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். டைமும் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியிலே சுற்றி பார்க்கறது ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க. சொல்லவே வேண்டாம் காசு. நீங்கள் சும்மாவே தென்காசி டூரிஸ்ட் பிளேஸ் போட்டாலே ஏகப்பட்ட பிளேஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்டன் பேலஸா
ஹிட்டன் ஹிட்டன் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயும் அதுவும் நிறைய இடம் இருக்குங்க. ஆனால் நமக்கு தெரியாது, உள்ளூர் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம அதாவது கிட்டத்தட்ட தென்காசிலேயே 2-3 நாள், அதாவது ஒரு 2 days குறைஞ்சது நீங்கள் ஸ்டே பண்ணி இருந்து பார்த்தா மட்டும்தான் கைஸ் அந்த தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஓவராலாக எல்லா இடத்துமே கவர் பண்ணி பார்க்க முடியும். நம்ம போகிறது என்னன்னா, நம்ம எப்படி ஸ்டே பண்ண போகிறது இல்லை, டேரெக்டாக நம்ம மார்னிங் கிளம்புறோம். கன்னியாகுமரி கிளம்பி நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அங்கே போய் நம்ம மேக்ஸிமம் அச்சங்கோயில் ரீச் ஆகிக்க போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறாங்க அந்த 1 dayலேயே சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு ஈவினிங் ஃபுல்லாக ரிட்டர்ன் கிளம்பி வரும்போது தான் காய்ச்சி இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ரைடு பங்கமாக இருக்க போது தான் நினைக்கிறேன். நல்லா தாங்க இருக்கும், பார்ப்போம் காய்ஸ், போக தெரிய போகுது. கரெக்டாக நம்ம தென்காசி உள்ளே வந்துட்டோம், அதாவது ஊருக்குள்ளே வந்துட்டோம் காய்ஸ். இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதாவது நம்ம அச்சங்கோயிலுக்கு 37 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவியுது காய்ஸ், வேற லெவலில் அவியுது, கிளியுதுண்ணா கிளியுது அந்த மாதிரி இருக்கு காய்ஸ். ஒரு மாதிரிப்பட்ட ஹீட்டுங்க, பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏன்னா பைக்கில் வர்றதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அந்த காற்று ஃப்ளோவாக வர்றதுனால பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு ஹீட்டு தெரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல நாங்கள் நின்றுட்டோன்னு வைக்கலாம், அவ்வளோந்தாங்க. உள்ள கம கம கமன்னு வைக்கல அவிஞ்சி அந்த உள்ள அவ்வளோ வெந்து அவ்வளோந்தாங்க, கிரில்லு மாதிரி ஆயிடுவாங்க வேறு லெவலில். ஏதோ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம் காய்ஸ். ரோடு அப்படி சின்ன ரோடாக தாங்க இருக்குது. என்ன அப்படி நின்று எடுத்து டிராஃபிக் ஆகி சப்பு சோறு மாதிரி தான் போகும். பைக்கு போகலாமா? ஆமாம், சிக்னல் போட்டிருக்கேன், ரெட் சிக்னலு. ஓஹோ பரவாயில்லைங்க, எங்கள் ரோட்டில் சிக்னல்லாம் இருக்குது காய்ஸ், சிக்னல் இருக்கு பேர். போனேன்னு வையன் கிழிச்சிருவாங்க பிறகு. பரவாயில்லையா, நல்ல வேலை ஃப்ரெண்ட் ஒரு பைக்கார் நின்றனால நமக்கு தப்பிச்சு நமக்கு தெரிஞ்சு. சிக்னல் மகா போனேன்னா அவ்வளோ நான் கிளியப்படும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அவசரப்பட்டு அந்தால போயிருப்போங்க. நல்ல வேலை. டேஞ்சரான டேர்னிங் ஃப்ரெண்டில் போங்க. அம்மா பார்த்துக்க, ஒரு மாதிரி அப்படியே டேர்னிங்காக இருக்கு. நல்ல வேலை சிக்னல் வச்சுக்கேன். போட்டு 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 நம்ம போகலாம். ரோடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன ரோடாக இருக்குங்க, டேர்னிங் பயங்கரமான மோசமான டேர்னிங்காக இருக்குது காய்ஸ். நல்ல சிக்னல் வச்சுருக்காங்க காய்ஸ். ஒருவேளை கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் தாங்க ரீச் ஆகிட்டேன். நான் பாருங்க காய்ஸ், 26 கிலோமீட்டர்னு தான் காட்டுது என் கண்ணுக்கு, அப்படிதாங்க தெரியுது அச்சங்கோயில் போர்டு போட்டு. ஸோ நேராக போனால் மதுரைக்கும் போயிடலாங்க, நம்ம அங்கே போகிறதில்ல, நம்ம லெஃப்ட் அடிச்சு போகிறோம். ஸோ இன்னும் 26 கிலோமீட்டர் என் போகிறே கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்குன்னு நம்புவோம். பார்த்தா தான் காய்ஸ் தெரியும். சரி வாங்க இனி பார்ப்போம் காய்ஸ் எப்படி போகிறத. காசு கிட்டத்தட்ட இன்னொரு 20 கிலோமீட்டர் பக்கம் தாங்க இருக்குது. இப்போ என்ன மேட்ரு பார்த்தா நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. வரவழிலே போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு வனத்துறை பாதுகாப்பில் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பனி விழாக்கமாக ஏதோ ஒரு பேர் போடுது காய்ஸ், வேறு கவனிக்கலை. ரன்னிங்கில் வரும்போது பார்க்கும்போது கவனிக்கலை. இப்போ என்ன மேட்டர்னா இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. 20 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது தாங்க நம்ம அச்சங்கோயிலுங்கிற ஸ்பாட்டை ரீச் ஆகும். அப்படி போகும்போது தான் காய்ஸ் ஒரு ட்விஸ்டே இருக்கும். அந்த ஏரியா எப்படி இருக்கும் போது என்ன ஏதுங்கிறத நம்ம போகும்போது தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கரை டேம்ல அங்கே நிறைய இடம் உண்டுங்க. ஸோ அதுதான் சூப்பர் பிளேஸுங்க. டேமாக இருக்கட்டும், அதில் ஃபால்ஸுங்க உண்டு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேயே ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது காய்ஸ். அது நம்ம கொஞ்சமாக, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்டினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா அச்சங்கோயில் தாங்க. நம்ம அந்த அச்சங்கோயிலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் காய்ஸ் அதுக்கப்புறம் யோசிக்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இடம் ஆடுன்னு. ஆனால் கண்டிப்பாக வரவழி 2-3 பிளேஸை பார்த்தே அவனுக்கு. நம்ம அச்சங்கோயில் அந்த அச்சங்கோயிலை நம்ம ரீச் ஆகணும். ஆனால் அச்சங்கோயில் நம்ம வேணா கான்செப்ட் என்னன்னா அச்சங்கோயிலை தான் பார்க்க போகிறோம்னா கோயிலை பார்க்க போகிறோம் இல்லைங்க. கோயில் அந்த ரூட்டு தாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க, அந்த பயங்கரமான பிளேஸாக இருக்கும். இப்போ ஒரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்காக நம்ம இவ்வளோ தான் நம்ம கடந்து, அதாவது கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் ஒரு 350 கிலோமீட்டர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் காய்ஸ் அந்த ஃபாரஸ்ட் ரூட்டை பார்க்கறதுக்கு. நமக்கு அந்த ஃபாரஸ்ட்னாலே ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லிங் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரியங்க, ஒரு பிரேமம்னே சொல்லலாம் காய்ஸ். அந்த மாதிரி பக்காவாக இருக்குங்க அந்த இதில் அட்வென்ச்சர்லாம். பேக்ரவுண்டாக பார்த்தாலே தெரிஞ்சிருங்க, மலைக்கிட்ட மோதிட்டு இருக்க மோத போகிற மாதிரியே தாங்க இருக்கு. பக்கத்துலேயே போகிறாங்க. எனக்கு இந்த பிளேஸை டக்குன்னு என்ன இதை பார்க்கும்போது எனக்கு இந்த கொடைக்கானல் பிளேஸ் தாங்க ஞாபகம் வருது. டக்குனா தான் காய்ச்சல் மைண்ட் வருது. அதாவது நம்ம கொடைக்கானல் பூம்பாறை ரூட் அடியே போகிற வழியில போடும்போது மழை இப்படி தாங்க இருக்கும். அப்படியே கிட்ட அடி க்ளோஸாக போகிற மாதிரியே ஃபீலாக இருக்கும் காய்ஸ். வேற லெவலில் இருக்குங்க பிளேஸ் எல்லாம். ஆமாம், தெரிக்க விடுது காய்ஸ், தெரிக்க விடுது. அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது காய்ஸ் இந்த ஏரியாலாம். எல்லாம் ஜாலியாக இருக்காங்க இங்கே உள்ள ஆட்கள்லாம். ஆமாம், நிறைய வண்டிகள் போயிட்டு தாங்க வருது. அங்கே கோயில் போயிட்டு வந்துடுவாங்க.
ஆனால் பரவாயில்ல, எங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்க தாங்க செய்யுது, இல்லாமல் ஒன்றும் இல்லை காய்ஸ். கடைகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்க தாங்க செய்யுது. மேக்ஸிமம் ஃபுல்லாக அங்கேருந்து கேரளா வண்டி தான் வந்துட்டுருக்கு. கேரளா அப்படி அங்கேருந்து கேரளாக்காரங்க சாடி இந்த ஊர் வந்துடுவாங்க போல இருக்குது. பக்கத்தில் அங்கேருந்து இங்கே பக்கம்லாங்க, அதெல்லாம் அப்படி வந்துடுவாங்க போல இருக்குது. ஆமாம், எதுவாக இறங்கி புத்திசாலித்தனமாக மலைகளில் ஏறுங்கள். ஓ மை காடு, ஏங்க ஜம்முன்னு அதிலே போட்டிருக்காங்க, மெதுவாக இறங்கி புத்திசாலித்தனமாக மலைகளில் ஏறுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்துடுங்க, இதுலேருந்து என்ன புரியுது? பைத்தியகாரத்தனமாக எங்கேயாவது முக்கில் சுருட்டு கிடக்காங்களா, வண்டிக்கு காருக்கெல்லாம் கம்மத்துட்டு கிடக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசாலித்தனமாக கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லங்க, பார்த்துட்டு தாங்க நம்ம ஓட்டணும் சேப்பாட்டு. நமக்கெல்லாம் பிரச்சனை, நம்மலாம் சின்ன வயசுலேயே, அதாவது 10-12 வயசுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட GTA சீட்டில் வேறு லெவலில் ஃப்ளையிங்கில் கார் ஓட்டினாலுங்க நம்மலாம். அது ஒரு சீட் கோடை போட்டுறவங்க கார் அடி ஃப்ளையிங்லேயே போங்க. அப்படிலாம் ஓட்டி நம்ம அந்த டைம்லேயே நம்மளாம் ஒரு ஹெவி டிரைவர் ஆன ஆளுங்க நம்மலாம். அதனால் இப்போலாம் மேட்ரே கிடையாது காய்ஸ். இப்போலாம் நமக்கு அப்படி எல்லாம் டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் இருக்குங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் என்னங்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சா, ஏதாவது வந்து ஹில் ஸ்டேஷனில் போன மாதிரி இருக்கா. அப்படியே அம்மா மேப்பில் பாருங்கங்க, அம்மா என்னது எங்க ஒரு மாறுபட்ட வள மேப்பில் தெரியுதாங்க எப்படி இருக்கு ஒரு ரூட்டுக்கு. சரிதான், பெரிய ரூட்டு வளைச்சு 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 காட்டுதுங்க. மொதல் கொல்லிமலையில் பார்த்த மாதிரி இருக்குது, அதோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு ஐஸ். எம்மோ இதுமா பேக்கில் எம்மோ எங்கே இறங்கி வரான் பாருங்க ஆறுகாரன். பாதை கிடையாது பார்த்தீங்களா, நம்ம இவனுக்கு பேக்கில் போனால் நமக்கு தாங்க ஆபத்து. அப்படிங்களா ஓட்ட கடிச்சு வந்துருங்க. இந்த டேனிங் ரோட பாருங்க. அம்மா பரவாயில்லங்க, அதில் ஒரு போர்டை நான் ஜம்முன்னு வச்சுருக்கேன். நான் இதாங்க ஃபாரஸ்ட்டு மேக்கரைக்குள்ள ஃபாரஸ்ட் ஏரியா. நான்